எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எலகன்ட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோல கொரியன் கிளாசி ஸ்கின்னை வந்து 15 டேஸ்ல எப்படி கொண்டு வரது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பியூட்டி டிப்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷான ரோஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரோஸ்ல இருக்க பெட்டல்ஸ் ஃபுல்லும் நல்லா உதுத்துட்டு அந்த பெட்டல்ஸை வந்து நார்மல் வாட்டர் இருக்குல்ல பச்சை தண்ணி அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ்லாம் நல்லா தேய்ச்சி வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த வாஷ் பண்ண பெட்டல்ஸை வந்து ஒரு காட்டன் கிளாத் விரிச்சு இல்லைன்னா உட்டன் போர்டு இருக்குல்ல அதில் உதிரியாக போட்டு வந்து காய விடுங்க. இது வந்து ஒரு 4 to 5 டேஸ் வந்து நிழல் காய்ச்சலாவே வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம காய விடணும். சன்லைட்ல வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம காய வைக்க கூடாது. நிழல் காய்ச்சலாவே காய வச்சு எடுத்துக்கங்க. ஒரு 4 to 5 டேஸ் நல்லா காஞ்ச உடனே அந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து வந்து ஒரு மிக்சர்ல போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி ரோஸ் பவுடர் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டில் தயாரிக்கிற இந்த ரோஸ் பவுடர் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டா இருக்காது, லேசா நரன்னு தான் இருக்கும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த ரோஸ் பவுடர் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு சலிச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ரோஸ் பவுடர் வந்து 1 ஸ்பூன், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தயிர், அப்புறம் 1 ஸ்பூன் ஹனி, இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லும் இந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்குல்ல இதை வந்து ஈவனா வந்து நெக்குக்கும் ஃபேஸுக்கும் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ஒரு 5 to 20 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே உங்க ஃபேஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆன பிறகு நார்மல் வாட்டர்ல உங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிருங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 15 டேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளாஸியாக மாறுற சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தயிர் என்ன பண்ணால் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ரெஃப்ரெஷிங் பண்ணிவிடும், உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக பார்த்துக்கும். அது இல்லாமல் தயிரில் வந்து ஜிங்க் இருக்குது. இந்த ஜிங்க் என்ன பண்ணுன்னா உங்கள் பிளமிசஸ், ஸ்கேர் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஏஜிங் ஆகிறதெல்லாம் வந்து டிலே பண்ணும். தயிர் வந்து உங்கள் ஸ்கின் டோனை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து ஆக்டினால வர அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம் இருக்குல்ல அது எல்லாமே இந்த தயிர் வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணும். கண்ணு கீழே வந்து நம்ம தயிர் அப்ளை பண்ணையில நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அது இல்லாமல் இந்த பேக்கில் வந்து நம்ம ஹனி சேர்த்துருக்கோம். ஹனி வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ்மெண்ட் பண்ணி நல்லா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதில் வந்து நம்ம ரோஸ் பவுடர் வந்து சேர்த்துருக்கோம். ரோஸ் பவுடர் வந்து உங்கள் ஸ்கின் டோனை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். உங்கள் ஸ்கின்ல இருக்க ஏஜிங் ஆகிற அந்த தன்மையை வந்து தடுக்கும். ஸோ இந்த தயிர், ஹனி, அப்புறம் வந்து ரோஸ் பவுடர் இந்த பேக் வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக டெய்லியுமே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமே வந்து ஒரு கிளாஸி லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது பியூட்டி வீடியோ, பியூட்டி டிப்ஸ், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எது வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.